ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ யூடியூப்பில் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 டேஸ் தான் ஆகுது. ஒரு 3 டேஸ் ஃபுல்லாக வந்து ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஓகே, இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான திங் தான் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து என் பேர் ரீத்திகா. நான் ஃபஸ்ட்டு என்னோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். என் பேர் ரீத்திகா. நான் வந்து பிஜி படிக்கிறேன். இது வந்து நான் ஏன் ஒரு கண்டென்ட் வந்து பண்ணணும், யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, ஒரு இத்தனை வருஷமாக நான் ஒரு காலேஜ் யூஜிலேருந்து என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன், எனக்கு 12th வரைக்குமே ஸ்கின் கேர்னா அப்படின்னா எனக்கு அந்த நாலேஜ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எனக்கு காலேஜ் போய் தான் அதுக்கப்புறமா வந்து வெளியில் போய் ஒரு செல்ஃப் லேர்னிங் மாதிரி எல்லாமே நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அப்படி லேர்ன் பண்ணதுனால உங்களுக்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னால வந்து நான் இந்த யூடியூப் வீடியோ எடுக்கிறேன். இது வந்து இப்போது நான் ஏன் வந்து இவ்வளோ இதுவாக பேசுனேன்னா, ஆக்சுவலாக ரொம்ப நர்வஸாக இருக்குது ஃபஸ்ட்டு வீடியோனால. இப்போ போக போக கொஞ்சம் இதாகிடுவேன். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து உங்ககிட்ட வந்து ஏன் என்னோடய ஸ்கின் பற்றி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக வந்து என் ஸ்கின் வந்து பழையெல்லாம் ரொம்ப டேமேஜ்டாக, பிக்மெண்டடாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போயே வந்து எனக்கு டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இதை விட ரொம்ப மோசமாக இருக்கும். என்னோட பாடி கண்டிஷனா அது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து எனக்கு மூஞ்சி ஃபுல்லாகவே எனக்கு வந்து அந்த பிளாக் ஸ்பாட்ஸு, ஒரு க்ளோவே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு நான் ஸ்கின் கேர் பண்ணவே மாட்டேன். ஏன்னா வந்து அ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ரிச்சாக இருக்கவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் எனக்கு. அதுக்கப்புறம் போக போக வந்து எனக்கே வந்து அந்த அஃபோர்டபுளாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு எனக்கு. இப்போ நான் லேர்ன் பண்ணதை வந்து உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும்னுக்காக தான் நான் இந்த வீடியோ கண்டென்ட் யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருந்து நான் எல்லா கண்டென்ட்டும் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் தான். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து நம்மளோட இதுவே வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப வெயிலாக இருக்குது, ரொம்ப அப்படியே சன் ப்ரொடெக்ஷனே இல்லாமல் ஒரு ஸ்கின் வந்து வச்சுருந்தா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது வந்து நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். அதனால் வந்து உங்கள் கூட வந்து என்னோடய ஸ்கின் டைப்புக்கு நான் யூஸ் பண்ண சன்ஸ்க்ரீனில் பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக ஒரு பெஸ்ட் சன்ஸ்க்ரீன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஒரு திங்காக எனக்கு அப்படி இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து 2 to 3 இயர்ஸாக வந்து எனக்கு வந்து சன்ஸ்க்ரீன் அவ்வளோ சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து எனக்கு வந்து என்னோடய ஸ்கின்னுக்கான ஒரு நல்ல குட் சன்ஸ்க்ரீன் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப வந்து நல்லா தெரிஞ்சு நான் வந்து ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ வந்து நான் வெளியில் போயிட்டு வந்தேன். இன்னும் ஃபேஸ் கூட நான் வாஷ் பண்ணல. அந்த க்ளோ பாருங்கள். நான் வந்து இன்னும் எதுவுமே பண்ணல. வந்து அப்படியே உட்காந்து ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அந்த க்ளோ வந்து அப்படியே இருக்குது. ஏன்னா மார்னிங் போட்டு நான் சன்ஸ்க்ரீன் இத்தனைக்கும் நான் வந்து ரீஅப்ளேவோ எதுவுமே பண்ணல. மார்னிங் போட்ட சன்ஸ்க்ரீன் இன்னுமே இருக்குது. அப்போனா வந்து எந்த அளவுக்கு வந்து நான் சன்ஸ்க்ரீனை வந்து லேர்ன் பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் நிறைய சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் காஸ்ட் வரும், அதே மாதிரி நிறைய ஒரு ஃபேஸே வந்து ஒரு மாதிரி ஒயிட் வேர்வை ஸ்வெட்டு ஃபுல்லாக வேர்வை அதே மூஞ்சிலாம் இங்கெல்லாம் ஃபுல்லாக எனக்கு நிறைய ஸ்வெட் ஆகும். எனக்கு சும்மா கொஞ்ச நேரம் ஃபேன் ஆஃப் பண்ணாலே ஸ்வெட் ஆகும். அந்த மாதிரி இருக்க ஸ்கின்னு, அப்புறம் ஆயில் டு காம்பினேஷன் ஸ்கின் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது வந்து உங்களை வந்து நான் குழப்ப விரும்பலை. அதனால் வந்து ஒரு ஒரு பார்ட் ஒரு 4 to 5 ப்ராடக்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். அந்த 5 ப்ராடக்ட்ஸில் பெஸ்ட் 3 ப்ராடக்ட்ஸ் அது மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பெஸ்ட் 3 ப்ராடக்ட்ஸ் வந்து அது வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் தான் நான் சொல்ல போகிறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன். இது வந்து அந்த டாப் 3ல இது வந்து ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? நான் டாப் 1லேருந்தே வரேன். இது வந்து டாப் 3ல ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் இது. ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா வாட்டர் பேஸ்டில் இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப வாட்டராக இருக்கும். இந்த பாருங்க, தெரியுதுங்களா? உங்களுக்கு ட்ராப் பை ட்ராப்பாக தான் விழும். ஆனால் உங்களுக்கு இதில் ஒயிட் காஸ்ட் கிடையாது. ஆனால் உங்களுக்கு க்ளோ கிடைக்கும். இதில் வந்து நிறைய வந்து எப்படி ஆயில் பேலன்ஸ் ஆகும். இது பாருங்க, இது சும்மா ஒரு தண்ணி மாதிரி வருதுங்களா? இந்த மாதிரி வர்றதுனால உங்களுக்கு என்னன்னா ஈஸியாக உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று ஸ்வெட் ஆனாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒயிட் காஸ்ட் தராது, எதுவுமே தராது. அதனால் இது பாருங்கள், சும்மா லைட்டாக ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் போட்டிருப்பேன்.
ஆனால் சன்ஸ்க்ரீன் வந்து நம்மளுக்கு வந்து இந்த எப்போவுமே அப்ளிகேட்டர் எடுக்கும் போது இந்த 2 பிக் ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, இது ஃபுல்லாக தான் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பாருங்க, இது போட்டாச்சு. ஆனால் லைட்டாக ஒரு குட்டி ஷைன் கிடைக்குது. ஏன்னா இது ஃபேஸில் நம்ம வந்து இது வந்து 2 to 3 ட்ராப்ஸும் இவ்வளோ ஷைன் கிடைக்குது. அப்போ வந்து நம்ம வந்து டூ ஃபிங்கர்ஸில் போடுறோம். அப்போ வந்து எவ்வளோ வந்து ஷைன் கிடைக்கும் பாருங்க. இதில் நோ ஒயிட் காஸ்ட், நோ எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் இப்படி தேய்ச்சாலுமே ஒன்றும் வராது, கையில் எதுவுமே வராது. இது வந்து இதில் பாருங்க, நியாசினமைட் ஆயில் பேலன்ஸ்டான ஒரு சன்ஸ்கிரீன் இது. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆயில் டு காம்பினேஷன் பெஸ்ட்டு. இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன கமெண்ட்டில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து செகண்ட் ரேட்டிங் என்னன்னு பார்க்கலாம். இதில் ஆக்சுவலாக வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து நியாசினமைட் ப்ளஸ் உங்களுக்கு ஆயில் பேலன்ஸ் பண்ணும். அதனால் உங்களுக்கு வந்து ஆயில் டு காம்பினேஷன் ஸ்கின் அந்த மாதிரியான ஸ்கின்னுக்கெல்லாம் இனி சூப்பராக இருக்கும். ஏன்னா என்னோடய ஸ்கின் வந்து ஆயில் டு காம்பினேஷன். எனக்கு வந்து T ஜோனில் மட்டும் ஆயில் வந்து செக்ரேட் ஆகும். அப்படி வந்து ஆகும்போது சில சன்ஸ்க்ரீன்லாம் போட்டால் இனி ஆயிலாக தெரியும் உங்களுக்கு. எப்படின்னா ஒரு மாதிரி க்ரீஸியாக, ரொம்ப க்ரீஸியாக இருக்கும். அப்படி க்ரீஸியாக இருக்கும் போது உங்களுக்கு மேலே மேக்கப் போட்டாலுமே உங்களுக்கு வந்து அந்த இது வந்து நிற்காது. ஒரு மாதிரி கேக்கி ஆகிடும். இதுவே கேக்கி ஆகிடும், ஃபேஸே கேக்கி ஆகிடும். அதனால் ஒரு பெஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போ நான் சொல்கிறேனே, என்னோடய ஃபேஸில் நான் வந்து ஃபேஸ் வாஷ் கூட பண்ணல. அவ்வளோ பொல்யூஷன் வெளியில் ஃபுல்லாக நான் பார்த்துட்டு வந்து உட்காந்து நான் வீடியோ எடுக்கிறேன். என் ஃபேஸ் எவ்வளோ க்ளோவாக இருக்குது பாருங்கள். சீரியஸாக நான் எதுவுமே நான் யூஸ் பண்ணாமல் நான் வந்து உட்காந்து எடுக்கும் போது எனக்கு இவ்வளோ இது கிடைக்குதுன்னா, இப்போ மேக்கப்லாம் போட்டால் எனக்கு எவ்வளோ ஒரு ஒரு கரெக்டான ஒரு மேக்கப் போய் செட் ஆனால் தான் ஒரு ஃபேஸ்க்கான ஒரு நல்ல க்ளோவே கிடைக்கும். அது வந்து ஒரு பெஸ்ட் சன்ஸ்க்ரீன். ஆக்சுவலாக இதில் 50+ SPF 50 PA+++4+ இருக்குது. இது வந்து ஆயில் பேலன்ஸாக இருக்கனால ஆயில் டு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் ரேட்டிங் நான் கொடுப்பேன். செகண்ட் வந்து நம்மளோட செகண்ட் ரேட்டிங்கில் இருக்கிற ஒரு சன்ஸ்க்ரீன் இது ஃபார் ஆயில் டு காம்பினேஷன் ஸ்கின்னுக்காக. இதுவும் ஆக்சுவலாக வந்து ரொம்ப லிக்விடான கன்சிஸ்டன்சி தான். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ரொம்ப லிக்விடாக இருக்கும். இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். ஆக்சுவலாக நான் வந்து இப்போ எடுத்த ப்ராடக்ட் எல்லாமே 500 to 600 ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். அதுக்கு மேலே நான் வந்து மோஸ்ட்டாக வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து சில பேரால் அஃபோர்ட் பண்ண முடியும், சில பேரால் அஃபோர்ட் பண்ண முடியும். ஆக்சுவலாக சில பேருக்கு இது 600 வந்து ஒரு ஒரு பிக் அமௌண்ட் தான். அதனால் வந்து ஒரு கம்மியான ஒரு அஃபோர்டபுள் ஒரு ப்ரைஸில் வந்து ஒரு நல்ல சன்ஸ்க்ரீனாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரேர் கேசஸ் தான். இப்போ தான் ஜாஸ்தி ஆகிடுச்சு, நிறைய சன்ஸ்க்ரீன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இது பாருங்கள், இது வந்து வாட்டரியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்மச் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இருக்காது. லைட்டாக ஒயிட் காஸ்ட் தரும். ஆனால் நீங்கள் வந்து நல்லா ஸ்மச் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ நீங்கள் உங்கள் ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும்னா இன்னும் ஷைன் ஜாஸ்தி கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து மேலே வந்து ஹைலைட்டரோ எதுவுமே போட தேவை கிடையாது. நீங்கள் இது மட்டும் போட்டாலே போதும், உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேஸ் வந்து நல்லா ஷைன் கிடைக்கும். பாருங்கள், தெரியுதுங்களா? இது ஒரு நல்ல ஒரு ஷைன் கொடுக்குற ஒரு சன்ஸ்க்ரீன் இது. இது வந்து நான் ஏன் செகண்ட் ரேட்டிங் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் போர் பண்ணுறப்போ வந்து நான் சொன்னல, லைட்டாக நீங்கள் இது ஸ்மச் பண்ணும் போது உங்களுக்கு வந்து லைட்டாக ஒயிட் காஸ்ட் தரும் அப்படின்னு சொன்னல, அது ஒயிட் காஸ்ட் தரனால இது செகண்ட் ரேட்டிங்கில் இருக்குது. இல்லைன்னா இதுதான் ஃபஸ்ட் ரேட்டிங்கில் இருக்கும். ஏன்னா வந்து இதுதான் க்ளோ நிறைய தரும். இப்போ வந்து நீங்கள் போட்டுட்டு என்னடா இது ரொம்ப இப்போ வந்து ஆயிலி ஸ்கின்னுக்குலாம் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாகவே T ஜோனில் உங்களுக்கு வந்து ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சி இருக்கும்போது லைட்டாக உங்களுக்கு வந்து ஒரு பிரைட்னஸ், ஒரு க்ளோ தெரியும். ஆனால் உங்களுக்கு வந்து இனி கொஞ்சம் வந்து அந்த ஆயில் பேலன்ஸ் பண்ணி அந்த க்ளோவே வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து இந்த ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு பெஸ்ட்டான சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீனில் வந்து லைட்டாக ரொம்ப மைன்யூட்டாக வந்து ஒரு ஒயிட் காஸ்ட் தரும், அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு ஸ்வெட் வரும்போது வராது. ஜஸ்ட் ஒரு ஒரு போட்டு நீங்கள் வந்து ஸ்மச் பண்ணும்போது மட்டும் தெரியும். ஆனால் சூப்பராக இருக்கும் இந்த சன்ஸ்க்ரீனும். இது வந்து நம்மளோட செகண்ட் ரேட். இதுதான் தேர்ட் ரேட்டிங்கான சன்ஸ்க்ரீன். இது வந்து என்னோட வந்து ஹேண்ட்பேக்கில் இருக்கும். இந்த சம்மர் சீசனில் வந்து என்னோட ஹேண்ட்பேக்கில் இருக்கிற ஒரு சன்ஸ்க்ரீன் இது. இது வந்து உங்களுக்கு வந்து எடுத்து அப்ளை பண்ணுறதோ அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஸ்ப்ரேயிங் டைப். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இதில் தெரியுதான்னு தெரியல, இந்த மாதிரி தான் ஸ்ப்ரே ஆகும். ஓகேங்களா?
இந்த மாதிரி தான் ஸ்ப்ரே ஆகும். உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே ஆகும் போதே உங்களுக்கு ஒயிட் காஸ்ட் தெரியாது, உங்களுக்கு எதுவுமே இருக்காது. சும்மா லைட்டாக உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வாட்டர் உங்களுக்கு வந்து ஃபேஸில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை பாருங்க, இதுவுமே வந்து ஒரு நல்ல க்ளோ தர ஒரு சன்ஸ்கிரீன். இது வந்து ஆயில் டு காம்பினேஷனுக்கு போட்டால் ஓகே ப்ராடக்ட் தான். இதை நான் அதுக்கு தான் வந்து 3rd ரேட்டிங்கில் வச்சுருக்கேன். இது ஓகே ப்ராடக்ட் தான். ஓகே மீன்ஸ் எப்படி சொல்கிறது, ஒரு ஆயிலி ஒரு ட்ரை ஸ்கின்னுக்கு போடும்போது இனி க்ளோ வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சன்ஸ்க்ரீனில் ஆக்சுவலாக இந்த சன்ஸ்க்ரீனில் இனி க்ளோ தெரியும். இது வந்து ஆயிலி டு காம்பினேஷனில் லைட்டாக இனி கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் மேலே நம்ம வந்து போட்டு டேப் பண்ணி எடுத்தோம்னா அந்தளவுக்கு தெரியாது. இது பாருங்க, இந்த மாதிரி இந்த க்ளோ தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, ஃபர்ஸ்ட் போட்ட க்ளோ எப்படி இருக்கு, இந்த க்ளோ எப்படி இருக்கு. இது ஆக்சுவலாக க்ளோ தான். இது வந்து ஆயிலி கிடையாது. பட் ஆனால் ட்ரை ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கும் மீன்ஸ் ஒரு ஆயிலி டு காம்பினேஷனுக்கு லைட்டாக ஒரு ஆயிலி ஃபேஸ் தர்றது வந்து ட்ரை ஸ்கின்ல அது இருக்காது அப்படின்ற ஒரு சன்ஸ்க்ரீன் தான் இது. அதனால 3rd ரேட்டிங்கில் இருக்குது. ஆனால் இதுவும் நல்ல சன்ஸ்க்ரீன் தான். நான் என்னோட பேக்கில் வச்சுட்டு ஈஸி கேரிங் அப்படின்றது ஒரு இதனால இது நான் வந்து பேக்கில் வச்சுருப்பேன். இது வந்து இன்சைட்லேருந்து 50 SPF இருக்குது, PA 3+ இருக்குது, விட்டமின் சி இருக்குது இதில். அதனால் ஒயிட் காஸ்ட் எதுவும் விட்டமின் சி வந்து நம்மளோட ஃபேஸ்க்கு எவ்வளோ ஒரு நல்ல ஒரு க்ளோ ப்ளஸ் உங்களோட பிளாக் ஸ்பாட்ஸு அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் இது. இதுவும் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். இது வந்து நம்மளோடது 3rd ரேட்டிங். 4th ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் போட்டு போகணும், ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் போகணும், ரொம்ப ரொம்ப சன்னு ப்ரொடெக்ஷன் வேணும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஸ்வெட் ஆனாலும் வரக்கூடாது, மேட் ஃபினிஷ் வேணும் அப்படின்றது வந்து ஒரு ப்ராடக்ட்டு. ஆனால் இது வந்து உங்களுக்கு இதுதான் ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட். அதனால தான் இது வந்து 4th ரேட்டிங்கில் இருக்குது. இது வந்து 1000 rupees வரும் இந்த ஒரு சன்ஸ்க்ரீனு. UV Duex மினரல் சன்ஸ்க்ரீன் ஆக்சுவலாக இது. இதில் வந்து SPF 50 PA+++ 3+ இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு க்ரீம் வந்து உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி எல்லாமே சேர்ந்து பிபி க்ரீமில் வரும்ல நம்மளுக்கு, அந்த மாதிரி இருக்கும் இது. பாருங்க, இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் உங்களுக்கு அதாவது இதில் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே போட வேண்டாம். இப்போ வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு இது மட்டும் போட்டு போகலாம் ஃபங்க்ஷனுக்கு. என்ன போகிறீங்க, ஒரு நல்ல ஒரு ஐ மீன் ரொம்ப ஸ்வெட் ஆனாலும் வந்து தெரியக்கூடாது அப்படின்னும் போது, அந்த ஃபவுண்டேஷன் கேக்கி ஆகக்கூடாது அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இப்படி ஸ்மச் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் இருக்கிற க்ளோ எல்லாம் போயிட்டுருக்கும். ஃபஸ்ட்டு போட்ட க்ளோவே போயிட்டுருக்கும். லைட்டாக ஒயிட்னஸ் மட்டும் தெரியும் உங்களுக்கு. இது வந்து மேட் ஃபினிஷாக தரும் உங்களுக்கு. ஆக்சுவலாக இது ரொம்ப நான் லைக் பண்ண மாட்டேன், ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு க்ளோவாக இருந்தால் தான் வந்து அந்த ஸ்கின்னே வந்து நல்லா இருக்குது, ஒரு ஹெல்த்தி ஸ்கின் அப்படின்றது வந்து நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால் வந்து இது அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனால் ரொம்ப ரேர் கேசஸில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டக்குன்னு கிளம்பணும் அப்படின்னும் போது மட்டும் நான் இது யூஸ் பண்ணுவேன். இது வந்து உங்களுக்கு லைட்டாக மேட் ஃபினிஷ் தரும். இதுவும் நல்ல சன்ஸ்க்ரீன் தான், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி, ஒரு 1000 ரேஞ்சில் வரும். அதனால் வந்து இதை மோஸ்ட்டாக வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அந்த பெஸ்ட் 3ல் அந்த 2 கன்ஃபார்மாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து ஒரு 1000 ரேஞ்சில் இருக்கனால எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால் வந்து இதை நான் மோஸ்ட்டாக வந்து என்னோட ப்ராடக்ட்ஸ் நான் இனிமேல் ரிவ்யூ தரது எல்லாமே 600 to 700 அப்படி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் நான் ரிவ்யூ தருவேன். இது வந்து உங்களுக்கு ஓகே ப்ராடக்ட். இது வந்து 4th ரேட்டிங்கில் இருக்குது. இப்போ வந்து 5th ரேஞ்ச் என்ன ப்ராடக்ட்னா ரொம்ப 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 எனக்கு பிடிக்காத ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நான் அதுக்கு தான் சின்ன பேக் வாங்கி யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்டாக வந்து நான் ரொம்ப பெருசில் போய் ஃபஸ்ட்டு வந்து என்னோட காசு போட்டு நான் வாங்குறதோ அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு குட்டி ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அது நம்மளுக்கு வந்து ஓகேவா கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் வாங்குவேன். அப்படி இல்லைன்னா மால்லாம் போனேன்னா ஜஸ்ட் ஒரு சாம்பிள் பண்ணி ஒரு ஃபேஸ்க்கு நல்லா இருக்கா செட் பண்ணால் நல்லா இருக்குவா. நான் வந்து ஒரு மேக்கப் பர்சன் கிடையாது, ஒன்லி ஸ்கின் கேர் பர்சன். எனக்கு மேக்கப் மேலே ஏன் வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது அப்படின்னா, எனக்கு அது ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ஸ்கின் கேர் பண்ணாதான் ஒரு ஹெல்த்தி ஸ்கின். ஒரு ஸ்கின் கேர் இல்லாமல் ஒரு மேக்கப் போட முடியாது. அதனாலே வந்து எனக்கு மேக்கப் சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை. ஒன்லி ஸ்கின் கேர். எங்கே போனாலும் ஸ்கின் கேர் மட்டும்தான் இன்க்ளூடிங் ஒரு ரிசப்ஷன் போனால் கூட ஸ்கின் கேர் மட்டும்தான் பண்ணிட்டு போவேன். வேறு மேக்கப்போ இல்லை மேலே நம்ம வந்து காம்பேக்ட் பவுடர் போடுறதோ அதெல்லாம் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். இது வந்து ஏன் நான் 5th ரேட்டிங்கில் வச்சுருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து ஆக்சுவலாக ஒயிட் காஸ்ட் தரும். ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணிட்டேன், தெரியுதுங்களா?
இது ஆக்சுவலாக ஒயிட் காஸ்ட் தரும், அதனாலேயே எனக்கு பிடிக்காது. இன்னொன்று என்னன்னா திக்காக இருக்கும், தெரியுதுங்களா? இது வந்து ரொம்ப திக்காக இருக்கு. ஆக்சுவலாக இதில் வந்து இன்னொன்று வந்து 1000 ரேஞ்சில் இருக்கும். 1000 ரேஞ்சில் இருக்கிறப்போ எனக்கு அது வாங்க இஷ்டம் இல்லை. அதனால வந்து இது வந்து கொஞ்சம் என்னோட ஃபேஸ் கொஞ்சம் வந்து நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது ஒன்று போட்டாலே நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா? ஏன்னா இது ஒயிட் காஸ்ட் தரும். இந்த ஒயிட் காஸ்ட் தரதுனால எனக்கு வந்து இது சுத்தமாக வந்து பிடிக்கல. ஆனால் வந்து சில பேருக்கு வந்து அந்த ஆயிலி ஸ்கின் இல்லாமல் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து இது உள்ள இன்க்ளூட் மீன் உள்ள அப்சர்வ் ஆகுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ட்ரை ஸ்கின்ல வந்து அந்த அளவுக்கு ப்ராடக்ட் சொல்லி வந்து எனக்கு வந்து ஏன்னா வந்து என்னோட ஸ்கின்னே வந்து சில நேரத்தில் வின்டரில் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஆயிலி ஸ்கின்னே வந்து ட்ரை ஆகும் போது இப்போ ட்ரை ஸ்கின்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அது வந்து ட்ரை ஸ்கின்ஸ் வந்து எப்படின்னா ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு மேட்டாக யூஸ் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து இனி க்ளோவாக, இப்போ நான் இந்த தேர்ட் ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன்ல இன்சைட்டில் ஒரு, அது வந்து ஒரு பெஸ்ட்டான சன்ஸ்க்ரீன். அவங்களுக்கு சொல்லணும்னா அது ஒரு பெஸ்ட்டான சன்ஸ்க்ரீன். இப்போ இந்த 5 ப்ராடக்ட்டில் அது ஒன்று வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு நான் சொல்லுவேன். இந்த இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு அவங்க அந்த மாதிரியான ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் பண்ணி நான் பார்க்கல. அதனால வந்து என்னோட நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின் இதுக்கு மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ தர போகிறேன். ஏன்னா வந்து என்னோட ஸ்கின்ல நான் போட்டு என்னோட ஸ்கின்ல என்ன நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்றது தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணேன். இதில் வந்து ஒயிட் காஸ்ட் வரனால வந்து ஆக்சுவலாக இப்போ அப்சர்வ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ஸ்வெட் ஆனால் இப்போ கண்டிப்பாக வந்து வெளியில் வந்துடும், உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்கின்லேருந்து வந்துடும். அதனால் வந்து நான் இது வந்து மோஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி மினிமலிஸ்ட்லேயே வந்து 2 வெரைட்டி இருக்குது. ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு செகண்ட் ரேட்டிங், இது வந்து ஃப்ளூயிடான ஒரு கன்சிஸ்டன்சி. இதுலேயே வந்து லிக்விட் ஃப்ளூயிட்னு போட்டிருக்கோம். இதில் வந்து இன்னொரு சன்ஸ்க்ரீன் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ இல்லை, அது காலி. ஆனால் அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் காஸ்ட் வரும். நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் சன்னில் போனீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஸ்வெட்லேயே வந்துடும், ஃபுல்லாக எல்லா சன்ஸ்க்ரீனுமே வந்துடும். இந்த சன்ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு லிக்விட் இந்த மாதிரி பார்த்து தான் வாங்கணும். நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா ஆக்சுவலாக நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஒரு 5 சன்ஸ்க்ரீன் மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 5ல் இந்த 3 வந்து ஒரு பெஸ்ட்டான சன்ஸ்க்ரீன். இந்த 3, ஒன்று மினிமலிஸ்ட், ஒன்று இன்சைட், ஒன்று விஷ் கேர். இது வந்து இது ஃபர்ஸ்ட் ரேட்டிங், இது செகண்ட் ரேட்டிங், இது தேர்ட் ரேட்டிங். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்கும் தரேன், உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும். நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுவேன். இனிமேல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.